லாட்ரி ரேசிங் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். பார்க்குறது முன்னாடி நம்ம வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டன் அமைத்தி ஆளுங்கிற ஆப்ஷன் போட்டு வச்சுங்க. அப்போ தான் எப்போ வீடியோ போட்டாலும் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். ஓகே, பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 18/10/2025க்கான கசிங் தான் நம்ம வந்து இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி 17ஆம் தேதிக்கான ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 913 அடிச்சிருக்கீங்க. ஓகே, வாங்க நம்ம என்ன கொடுக்குதுன்னு நம்ம வந்து பார்த்துட்டு வந்துடலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இது வந்து கொடுத்துருந்தோம் 987 லட்சடிகள். நமக்கு பி போர்டுக்கு 1ஆம் நம்பர் வந்து மார்க் பண்ணி கொடுத்துருப்பேன். அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மார்க் பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகே, மார்க் பண்ணி இன்றைக்கி எடுத்து வந்து 1ஆம் நம்பர் வந்து நம்ம மார்க் பண்ணி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பி போர்டில் 1ஆம் நம்பர் நமக்கு வந்து சூப்பராக வந்து பாஸ் ஆகிருக்கு. ஓகேவா, பார்த்தீங்கன்னா அடுத்தபடியாக நம்ம ஆல் போலியும் 1 அல்லது 8ஆம் நம்பர் கொடுத்துருந்தோம். இதில் 1ஆம் நம்பர் மார்க் பண்ணி கொடுத்துருந்தோம். 1ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சூப்பராக பாஸ் ஆகிருக்கு. பி போர்ட்லேயும் பாஸ் ஆகிருக்கு. ஆனால் நம்ம வந்து சி போர்டுக்கு வந்து 6ஆம் நம்பர் வந்து கொடுத்துருந்தோம். ஆனால் பார்த்திங்கன்னா மிஸ் ஆகிடுச்சு. சி போர்டுக்கு 3ஆம் நம்பர் மட்டும் நம்ம வந்து எடுத்துருந்தோம். இன்றைக்கி ஒரு சூப்பரான நியூஸ் எடுத்துருக்கலாம். கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு. ஆல் போர்டு மட்டும்தான் இன்றைக்கி பாஸ் ஆகிருக்கு. ஓகே, வாங்க நம்ம வந்து 18ஆம் தேதிக்கான கசிங்க நம்ம வந்து பார்க்கலாம். உங்கள் கணிப்பில் மேட்ச் ஆச்சுனாலும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா, நம்ம வந்து டெய்லி சார்ட் வச்சு தான் நம்ம வந்து ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் வந்து எடுத்துக்கிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து வீக்லி சார்ட் வச்சு நம்ம ஒரு ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் வந்து எடுத்துக்கலாம். ஓகேவா, சனிக்கிழமைக்கான வீக்லி சார்ட் நம்ம வந்து எடுத்துக்கிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 5 டேஸ் ரிசல்ட்டை நம்ம வந்து எடுத்துக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து 265 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம். ஓகேவா, பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 265 போட்டுக்கிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரூட் ஆப்ஷன் வந்து 2 டைம்ஸ் நம்ம போட்டுக்கிறோம். இதோட ஃபார்முலா நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 846. ஓகேவா, 846. இதில் பார்த்திங்கன்னா புள்ளிக்கு முதல்கூடிய நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கிறோம். இதில் கிடைச்ச நம்பர் பார்த்திங்கன்னா 1 அப்படி இல்லைன்னா 8. ஓகே, 1 அல்லது 8 தான் நமக்கு கிடைச்ச அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 265 வச்சு அடிக்கலாம். நமக்கு 1 அல்லது 8ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. இதில் 1ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 961 இருக்குது. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா நம்ம 961 ரூட் ஆப்ஷன் 846 போட்டு அடிக்கலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா புள்ளிக்கு முதல்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா மீண்டும் பார்த்தீங்கன்னா 8 அப்படின்னா 1. ஓகேவா, 8 அல்லது 1 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, பார்த்தீங்கன்னா 961 வச்சு அடிக்கலாம். நமக்கு 8 அல்லது 1ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. இதில் 1ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 616 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 616 ரூட் ஆப்ஷன் 846 போர்டில் நம்ம பார்த்தீங்கன்னா புள்ளிக்கு முதலுடைய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 1 8 தான் மீண்டும் கிடச்சிருக்கு. 1 8 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 616 வச்சு அடிக்க நமக்கு 1 அல்லது 8ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. இதில் 1ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 617 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 617 ரூட் ஆப்ஷன் 846 போட்டுட்டு நமக்கு முதல்கூடிய நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா 5 அல்லது 7 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 617 வச்சு அடிக்கலாம். நமக்கு 5 அல்லது 7ஆம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா 7ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் சி போர்டு அண்ட் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 767 இருக்குது. அந்த 767 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 767 ரூட் ஆப்ஷன் 846 போர்டில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதல்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 5 அப்படின்னா 4. ஓகேவா, 5 அல்லது 4 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 767 வச்சு அடிக்கலாம். நமக்கு 5 அல்லது 4ஆம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு. இதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர்ஸ் வரதுக்கு சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. உங்கள் கணிப்பில் ஒத்துவர மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா 4ஆம் நம்பர் கொஞ்சம் வரதுக்கு சான்சஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. உங்கள் கணிப்பில் அந்த நம்பர்ஸ் ஒத்து போனால் மட்டும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா, ஓகேமில்ல. அடுத்தபடி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டெய்லி சார்ட் வச்சு ஒரு ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் வந்து எடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 4 டேஸ் ரிசல்ட் எடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா 740 இருக்குது. அந்த 740 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 740 போட்டுக்கிறோம். இதில் வந்து நம்ம எஸ்ஐஎன் ஆப்ஷன் போட்டு தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். இதோட ஃபார்முலா நம்பர் பார்த்தீங்கன்னா 368 போட்டுக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா புள்ளிக்கு முதல்கூடிய நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கிறோம். இதில் கிடைச்ச நம்பர் பார்த்தீங்கன்னா 9 அல்லது 8 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 740 வச்சு அடிக்கலாம். நமக்கு 9 அல்லது 8ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 8ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 458 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து
458 எஸ்என் ஆப்ஷன் 368 போட்டு எடுக்கல. நமக்கு முதல்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 7 அப்படி இல்லைன்னா 4, 7 அல்லது 4 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 458 வச்சடிக்கல, நமக்கு 7 4ன்னு கிடச்சிருக்கு. 7ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 987 இருக்குது. 987 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா 987 எஸ்என் ஆப்ஷன் 368 போட்டு எடுக்கல. நமக்கு பார்த்தீங்கன்னா முதற்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 3 அப்படி இல்லைன்னா 6, 3 அல்லது 6 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? பார்த்தீங்கன்னா 987 வச்சு எடுக்கல, நமக்கு 3 அல்லது 6ஆம் நம்பருக்கு கிடைச்சிருக்கு. இதில் 3ஆம் நம்பருக்கு பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 913 இருக்குது. 913 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா 913 எஸ்என் ஆப்ஷன் 368 போட்டு எடுக்கல. நமக்கு பார்த்தீங்கன்னா முதற்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 0 அல்லது 6, 0 அல்லது 6 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? பார்த்தீங்கன்னா 913 வச்சு அடிக்கல, நமக்கு 0 அல்லது 6ஆம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு. வந்தால் எந்த போர்டு விடலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 4 டேஸ் ரிசல்ட் எடுத்திருந்தோம். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 8ஆம் நம்பர் பாஸ் ஆகிடுச்சு. அடுத்து 7, அடுத்து 3. ஓகே, இது பார்த்தீங்கன்னா தொடர்ந்து சி போர்டில் தான் 3 டேஸ் பாஸ் ஆகிடுச்சு. நாளைக்கும் பார்த்தீங்கன்னா சி போர்டுக்கு வரதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. உங்கள் கணிப்பில் தோற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் இன்றைக்கி நம்ம வந்து 6ஆம் நம்பர் வந்து எதிர்பார்த்துருந்தோம். நாளைக்கு வரதுக்கு சான்சஸ் இருக்கலாம். அப்படி இல்லைன்னா 0 வந்து வரதுக்கும் சான்ஸ் இருக்குது. உங்கள் கணிப்பில் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லாட்டி நம்ம சேனலில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? நீங்கள் வந்து ஆல் போர்டு மட்டும் வச்சு ட்ரை பண்ணுற மாதிரி இருந்தால் பார்த்தீங்கன்னா கேமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு ட்ரை பண்ணும்போது 4 அல்லது 5ஆம் நம்பர் ட்ரை பண்ணி பாருங்கள். வரதுக்கு சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. எனக்கு தெரிஞ்சு 4ஆம் நம்பர் கொஞ்சம் வரதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருக்குது. உங்கள் கணிப்பில் ஒத்து வர மாதிரி இருந்தாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? அதில் ஏபிபிசிஎஸ்சி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 4 நம்பர்ஸ் மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா 40 04, 50 05, 46 64, 56 65ன்ட்டு நம்ம 4 நம்பர்ஸ் மேட்ச் பண்ணி கொடுக்குறோம். இந்த நம்பர்ஸில் உங்கள் கணிப்பில் ஒத்து வர மாதிரி இருந்தாலும் மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஓகேங்களா? அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஒரு 2ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வரதுக்கு சான்சஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லாட்டி விட்டுருங்க. ஓகேங்களா? இன்றைக்கான பெஸ்ட்டு கமெண்ட்ஸ் வந்து பார்த்துடலாம். ஓகேவா? இன்றைக்கான ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 913. ஓகேவா? 913க்கு இதில் பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து சி போர்டுக்கு 3ஆம் நம்பர் வந்து சூப்பராக ஒரு வினிஸ் கொடுத்துருக்காப்புல. ஆனால் பி போர்டு மட்டும் 1 வச்சுருந்தாப்புல ஒரு சூப்பராக வினிஸ் எடுத்துருக்கலாம். ஆனால் இவருக்கு பார்த்தீங்கன்னா 905 எடுத்திருக்காப்புல. பார்த்தீங்கன்னா ஏபி போர்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக பாஸ் ஆகிருக்கு. ஆனால் சி போர்டுக்கு மட்டும் ஒரு 3ஆம் நம்பர் வச்சுருந்தாப்புல ஒரு ஃபுல் வினிஸ் வந்து எடுத்துருக்கலாம். கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாப்புல. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா திருவேங்கடம் அவர் பார்த்தீங்கன்னா 913க்கு ஆல் போர்டுக்கு 9-5 கொடுத்துருக்காப்புல. 9ஆம் நம்பர் பாஸ் ஆகிருக்கு. அடுத்தபடி ஏ போர்டுக்கு பார்த்தீங்கன்னா 9ஆம் நம்பர் கொடுத்துருக்காப்புல. ஒரு அருமையான வினிஸ் வந்து கொடுத்துருக்காப்புல. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் 3ஆம் நம்பர் தான் கொஞ்சம் யாரும் எதிர்பார்க்காத மாதிரி தான் இன்றைக்கி வந்து அடிச்சிருக்கீங்க. சுமேஷ் அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 2, 3, 4 கொடுத்துருக்காப்புல. ஆனால் 3ஆம் நம்பர் மட்டும்தான் இன்றைக்கி வந்து வந்திருக்கு. அடுத்தபடியாக நீங்கள் கொஞ்சம் எல்லாம் 0 கொஞ்சம் எதிர்பார்த்துருக்கீங்க. ஆனால் இவர் பார்த்தீங்கன்னா அருள்தாஸ் அவர் பார்த்தீங்கன்னா சி போர்டுக்கு 3 அல்லது 9ஆம் நம்பர் வந்து கொடுத்துருக்காப்புல. ஒரு 3ஆம் நம்பர் சூப்பராக பாஸ் ஆகிருக்கு. ஆனால் 9ஆம் நம்பர் ஏ போர்டுக்கு வந்துருச்சு. ஆனால் ஏ போர்டுக்கு இவர் வந்து 0 வந்து ட்ரை பண்ணியிருக்காப்புல. ஆனால் கொஞ்சம் இன்றைக்கி வந்து 0 கொஞ்சம் அதிகபட்சமாக கொடுத்துருக்கீங்க. நாளைக்கு வரத்துக்கு வந்துச்சுனாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லாட்டி நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இவர் பார்த்தீங்கன்னா பி போர்டுக்கு 1 அல்லது 5 1000 செட்டு கொடுத்துருக்காப்புல. இதில் பார்த்தீங்கன்னா 1ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒரு வினிஸ் வந்து கொடுத்துருக்காப்புல. அடுத்து இவரும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பி போர்டு 1 எதிர்பார்த்துட்டு ஆனால் சி போர்டு மட்டும் 7 வச்சுட்டாப்புல. ஒரு 3 வச்சுருந்தாப்புல. இன்றைக்கி ஒரு சூப்பராக வினிஸ் பிசி வினிஸ் எடுத்துருக்கலாம். இவர் பார்த்தீங்கன்னா 913க்கு கொஞ்சம் 0990 எடுத்துருக்காப்புல. ஆனால் மிஸ் பண்ணிட்டாப்புல. அடுத்தபடியாக இவர் பார்த்தீங்கன்னா இவர் வந்து நம்ம சேனலில் பேர் இப்போ தான் புதுசாக படிக்கிறேன். இப்போ தான் புது சப்ஸ்கிரைபர்னு நினைக்கிறேன். ஆனால் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா 138 கொடுத்துருக்காப்புல. ஆனால் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா பிசி வினிஸ் வந்து சூப்பராக வந்து 13 நம்பர் பார்த்தீங்கன்னா சூப்பராக வினிஸ் வந்து கொடுத்துருக்காப்புல. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் 0 கொஞ்சம் எதிர்பார்த்துட்டாப்புல. இல்லைன்னா ஒரு வினிஸ் வந்து இன்றைக்கி கொடுத்துருப்பாப்புல. கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாப்புல. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 1 அல்லது 8ஆம் நம்பர் கொடுத்துருக்காப்புல. 8ஆம் நம்பர் 1ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒரு வினிஸ் வந்து கொடுத்துருக்காப்புல. ஓகேங்களா? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கம்மியான வினிஸ் தான் கொடுத்துருக்கீங்க. ஆனால் நேற்றுக்கு நிறைய வினிஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. இன்றைக்கி கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. ஓகே, நாளைக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். ஓகே மேலே நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் புதுசாக பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.
நம்ம சேனலுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, மீண்டும் நாளைக்கான சிறப்பான காட்சிகளை சந்திப்போம்.